வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு சவுத் சென்னையில் இருக்கிற மேடவாக்கம் லொகேஷனில் ஒரு சில பிளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மேடவாக்கம் லொகேஷனில் நம்ம நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில கிளைண்ட் வந்து மெயின் ரோடுக்கு நியர்பை பிளாட் கேட்டாங்க. அதாவது ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் இல்லைன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. நிறைய கஸ்டமர் நம்ம ஆர்ஜி நகர் அந்த மாதிரி லைக் பண்ணல. ஸோ மெயின் ரோடுக்கு கொஞ்சம் நியர்பை கேட்குற கஸ்டமருக்காக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடிந்தாங்கன்னா அந்த வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தாம்பரம் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வரும். அதனால் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு மேடவாக்கம் ஜங்ஷனு. இந்த மேடவாக்கம்ன்றது மெயினான ஜங்ஷன். ஏன்னா கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருக்கும். வேளச்சேரி தாம்பரம் ரோடு தவிர பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிண்டி, இந்த மாம்பாக்கம், சோழிங்கநல்லூர், சித்தாலப்பாக்கம் வழியா நாவலூர், இந்த மாதிரி எல்லா பக்கமும் கனெக்ட் ஆகிறதுனால ஜங்ஷன் வந்து மெயினான ஜங்ஷனாக இருக்குது. அது தவிர இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கும் நடந்துட்டதுனால டெவலப்மெண்ட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த மாம்பாக்கம் ரோடுக்கு கொஞ்சம் நியர்பை பார்த்தீங்கன்னா இந்த காளீஸ்வரி டவர் வருங்க. இந்த மேடவாக்கத்தில் HDFC பேங்க்லாம் இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸில். இதுக்கு பக்கத்து ரோடு வழியாக வந்தீங்கன்னா நம்ம காமிச்ச ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இங்கேருந்து இந்த ரோடு பக்கத்து ரோடு வந்து பிரின்ஸ் காலேஜில் போய் முட்டுற ரோடு அது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 பிளாட் வந்து சப்டிவைட் பண்ணி பிரிச்சிருக்காங்க. அதில் 2 பிளாட் புக்கிங் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 பிளாட் மட்டும் சேல்ஸுக்கு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் ரெசிடென்சியல் வரும். அது உள்ள போகிற அந்த CBI காலனிக்கு போகிற மெயின் ரோடுக்கு மேலே இருக்கு. அதனால கமர்ஷியல் கம் ரெசிடென்சியல் அந்த மாதிரி பர்பஸ்க்கு வரும். மீதி 2 பிளாட் வந்து கம்ப்ளீட்லி ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி. அந்த கமர்ஷியல் கம் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் வரும். 23க்கு 53 சைஸில் வரும். நார்த் பேசிங்கில். இன்னொரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. மீதி 2 பிளாட் வந்து சின்ன பிளாட் 816 ஒன்று இருக்கு, 825 ஒரு பிளாட் இருக்கு. சின்ன பிளாட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வந்து கார்னர் பிளாட், சவுத் ஈஸ்ட் கார்னர், ஒன்னு வந்து சவுத் பேசிங் பிளாட். இந்த கமர்ஷியல் கம் ரெசிடென்சியல் பிளாட்டோடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 9500 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. மற்றபடி இந்த ரெசிடென்சியலா இருக்கிற 2 பிளாட்டோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா 9000 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. பிரைஸ் வந்து எல்லாமே வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பிரைஸ் தான். எல்லாமே CMD அப்ரூவ்டு பிளாட். அதனால எங்க பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். மெயின் ரோட்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த பிளாட் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அடுத்த பிளாட் பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த ரோடு பாத்தீங்கன்னா இந்த பிரின்ஸ் பவானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வரும். இது வந்து மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும். நம்ம காட்ட போற பிளாட் வந்து இங்க இருந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும். ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி வரும். இது வந்து ஆல்ரெடி வாங்கின ஓனர்ஸ் வந்து காம்பவுண்ட் போட்டு அப்படியே வச்சுட்டாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ரோடு மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த காளீஸ்வரி டவர்ல இருந்து எக்ஸாக்டா 700 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இதனுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 1519 ஒன்னு இருக்கு, 1600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒன்னு இருக்கு. ஈஸ்ட் பேசிங்க பார்த்த மாதிரி பிளாட் இது. இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 4 பிளாட் தான். அதுல 2 பிளாட்ல ஆல்ரெடி வீடுங்க இருக்கு. மீதி 2 பிளாட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ், 40 அடி ஃப்ரண்டேஜ். இதுல இருக்கிற ஒரு சின்ன விஷயம்னா இந்த ரோடு வந்து 16 ஃபீட் ரோடு. ஆனா இந்த 4 வீட்டுக்கான ரோடு தான். அதனால ஏரியா நல்லா நீட் அண்ட் காமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா 24 அடி ரோடு. அதுக்கு முன்னாடி இருக்கிறது 30 அடி ரோடு. இந்த 4 பிளாட் இருக்கிற ரோடு மட்டும் பாத்தீங்கன்னா 16 ஃபீட் ரோடு. இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 8000 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. பிரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பிரைஸ் தான். இதுவுமே வந்து அப்ரூவ்டு பிளாட் தான். ஏரியா நல்லா நீட் அண்ட் காமா இருக்கும். நான் காமிச்ச இந்த 2 பிளாட்ல உங்களுக்கு எந்த பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாங்க. இதை தவிர இந்த சரௌண்டிங்ஸ் ஏரியால நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதை ஒரு தடவை பாருங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் கால் பண்ணிட்டு வரலாம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.